வணக்கம் நண்பர்களே. 60 வயசுக்கு மேலே போனால் வாழ்க்கையோட சிரமம் அப்போ தான் ஆரம்பிக்கும். காலையில் எழுந்த உடனே முழங்கால் வலி, சிலருக்கு கை நடுக்கம், சில பேருக்கு நரம்பு பலவீனம். ஆனால் நம்ம வீட்டில் இருந்தே ஒரு சிறிய விதை இந்த பிரச்சனைகளை மெதுவாக சரி செய்யும் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த விதைகளை பற்றி தான். இது நரம்பு பலப்படுத்தவும் மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும் உதவுது. அந்த விதையை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முடிவு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை எப்படி சாப்பிடணும், யாருக்கெல்லாம் நல்லது, யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம். ஒரு கிராமத்தில் 68 வயசு ஆன ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க பேரு மீனாட்சி. முன்னாடி அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காங்க. இப்போ வயசாயிடுச்சுல்ல, வயசு காரணமாக அவங்க வீட்டில் மாடிப்படி கூட ஏற முடியல. எந்த ஒரு படிக்கட்டுமே ஏற முடியல. பஸ்ஸில் போனால் பஸ் படிக்கட்டு ஏற முடியல, வீட்டில் கீழே வாசல்ல இருந்து இறங்க முடியல. அந்த மாதிரி கால்களில் பிரச்சனை. காலை நேரத்தில் மூட்டை பிடிச்ச மாதிரியான வலி. காலையில் எந்திரிக்கும் போதே கால்களில் சோர்வு, கைகளில் நடுக்கம், இந்த மாதிரி இருந்திருக்கு. அவங்க டாக்டர்கிட்ட போனாங்களாம், மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாங்களாம். கொஞ்சம் கூட சரியே ஆகலையாம். மறுபடியும் வலி வந்துட்டே இருந்திருக்கு. அப்பதான் அவருடைய தோழி ஒருத்தி ஒரு சின்ன ரகசியத்தை சொன்னாங்களாம். நீ தினமும் இந்த ஆளி விதைய பயன்படுத்திட்டு பாரு, அதுக்கப்புறம் நீ நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளி விதைகளை அவங்க தோழி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டிக்கு. நீங்கள் நினைக்கலாம், என்ன இவங்க ஆளி விதை அப்படின்னு சொல்கிறாங்களே. நிறைய பேருக்கு ஆளி விதைனா என்னன்னு தெரியாது, சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆளி விதைங்கிறது 1000 வருடங்களுக்கு முன்பே பயன்படுத்திட்டு வந்த ஒரு சூப்பரான உணவு தாங்க. இதில் இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள் என்னென்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், அதில் அதிக அளவில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது, மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது, லிக்னன்ஸ் அது பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட், அது எல்லாமே அதிக அளவில் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம உடம்பில் நரம்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் பெரிய சப்போர்ட்டை கொடுக்குது. இது நரம்புகளுக்கு எப்படி இது உதவி பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல நரம்புகள் தான் சிக்னல் அனுப்புகிற ஹைவே மாதிரி வேலை செய்யுது. இதில் இருக்கக்கூடிய அந்த ஒமேகா 3 என்ன பண்ணுன்னு தெரியுமா? நரம்பு அலர்ஜி, வீக்கத்தை எல்லாத்தையுமே குறைக்க செய்யும். அதே மாதிரி பிரெயின் அண்ட் நர்வ்ஸ் கனெக்டிவிட்டியை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு இந்த ஒமேகா 3 பயன்படுது. கை கால்களில் ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சி இல்லாத ஒரு தன்மை இருக்கும்ல, அதை என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் நம்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. அதனால தான் வயதானவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக கருதப்படுது. நீங்கள் நினைக்கலாம், இது நரம்புகளுக்கு மட்டும்தான் இது பயன்படுமா அப்படின்னு நினைக்கலாம். இல்லைங்க, மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும் இது பயன்படுது. ஸோ மூட்டு வலி குறையிறதுக்கான காரணத்தையும் நம்ம பார்த்துடலாம். மூட்டு வலி வர்றதுக்கு முக்கிய காரணமே என்னென்னா உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன், ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு மூட்டு வலி வருது. இந்த ஆளி விதையில் நல்ல கொழுப்புகள் இருக்குது, அதாவது ஹெல்த்தி ஃபேட்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய ஜாயிண்ட் லூப்ரிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி காலையில் எந்திரிக்கும் போது வரக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. காலையில் எந்திரிக்கும் போது சில பேருக்கு கால்களில் பிடிப்பு ஏற்படும், வலி ஏற்படும். ஸோ இது எல்லாமே சூப்பராக குறையிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. இதனால தான் தினசரி வேலைகளை செய்கிறதுக்கு உங்கள் உடல் ஈஸியாக மாறிடும். ஸோ உங்கள் உடலை நீங்கள் பாதுகாக்கணும், இந்த வலிகள் எல்லாத்தையும் போக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு விதைகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினா உங்கள் உடல் நார்மல் நிலைக்கு வந்துடும். இப்போ இதை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதனுடைய பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பகுதி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நல்லா கவனமாக கேட்டுக்கிறங்க. இல்லைன்னா ஒரு சின்ன நோட் பேட் எடுத்து கூட நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஏன்னா வயதானவர்கள் திடீர்னு மறந்துடுவீங்கள்ல. ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், அதை நீங்கள் நல்லா கவனமாக கேட்டுக்கிறங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஆளி விதைகளை எடுத்துட்டு லைட்டாக நீங்கள் வறுத்துக்கிறணும். லைட்டாக தான் வறுக்கணும், நிறையா கருக விட்டுறக்கூடாது. அதனுடைய கலர் லைட்டாக ஆல்ரெடி அதுவே
ஒரு ப்ரவுன் கலர்ல தான் இருக்குது. ஸோ நீங்க வந்து லைட்டா நீங்க வறுத்துக்கிட்டாவே போதும். ரொம்ப நேரம் வறுக்காதீங்க. சிம்முல வச்சு வறுங்க. அதே மாதிரி வறுக்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய ஊத்தி வறுக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யக்கூடாது. வெறும் பாத்திரத்துல இந்த ஆளி விதைகள போட்டு லைட்டா வறுத்தெடுத்துக்கிறங்க. ஸோ லைட்டா வறுத்த உடனே அமத்திட்டு என்ன பண்ணுங்க, இத வந்து நல்லா ஃபேன்ல வச்சோ இல்லன்னா ஆற விடுங்க. ஆற தான் விடணும். ஹீட்டா அப்படியே அரைக்கக்கூடாதுல்ல. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு இது நல்லா பவுடரா இத அரைச்சு எடுத்துக்கிறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வறுத்துருங்க. 2வது ஸ்டெப் வந்து அரைச்சிருங்க. 3வது ஸ்டெப் வந்து இத வந்து ஒரு ஏர் டைட்டான பாட்டில்ல இத நீங்க சேகரிக்கணும். ஏன்னா காத்து போகுற மாரி இருந்துச்சுன்னா, அது கெட்டு போயிருமேமா. நீங்க வந்து இத 1 மாசம் வரைக்கும் நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ 1 மாசத்துக்கு ஒரு டைம் இந்த மாரி நீங்க ரெடி பண்ணா போதும். அதுக்காக தான் நம்ம சொல்றோம். நல்ல மூடி போட்டு காத்து புகாத அளவுக்கு ஒரு நல்ல பாட்டில் எடுத்துட்டு, நீங்க அரைச்சு வச்ச பவுடர அந்த பாட்டில்ல சேகரிச்சு வச்சுக்கிறங்க. ஸோ அடுத்து இது எப்படி சாப்பிடலாம்ங்கிறத பார்க்க போறோம். இந்த பகுதி ரொம்ப முக்கியம். காலையில நீங்க பால் சேர்த்து தான் சாப்பிட போறீங்க. இல்ல எனக்கு வந்து பாலெல்லாம் பிடிக்காது அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. வெதுவெதுப்பான தண்ணி, அதாவது சுடு தண்ணி இருக்குல்ல, அதுல கலந்து கூட குடிக்கலாம். இல்லைன்னா அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு பிடிக்கலன்னா, தயிரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இல்ல இத ஸ்மூத்தி மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் எடுக்கணும். அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வலி வேகமா குறையணும்னு சொல்லிட்டு அதிகமா எடுக்கக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேங்க. ஸோ இது நல்லது தான் இந்த சீடு. எல்லாருமே எடுக்கலாம். ஆனா வந்து ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக இந்த சீட வந்து தவிர்க்கணும். அது யாரு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ எல்லாமே வந்து ஒரு அளவுங்கிறது இருக்குது. ஸோ உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம சொல்றோம். அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். இது வந்து இந்த கோட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த லைன். ஸோ நம்ம எல்லா நல்ல விஷயத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அளவுங்கிறது முக்கியம். நம்ம என்ன அளவு சொன்னோம்? 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுக்க சொன்னோம். அது மட்டும் எடுக்கணும். அதுக்கு மேல நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். அடுத்து தைராய்டு அல்லது ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய டாக்டர்ட்ட நீங்க ஆலோசிச்சுட்டு நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களும் அளவு கட்டுப்பாடு வேண்டும். இருந்தாலும் உங்களுடைய டாக்டர்ட்ட நீங்க இந்த மாதிரி நான் ஆளி பவுடர், ஆளி விதைகள நான் எடுத்துக்கிறலாமா அப்படின்னு ஒரு முறை நீங்க கேட்டுட்டு எடுக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. அடுத்து நீங்க கேட்கலாம், இந்த ஆளி விதைகள் வந்து நரம்புகளுக்கும், கால் வலிகளுக்கும் மட்டும் தான் இது நன்மைய கொடுக்குமா? அப்படி இல்லங்க. இந்த ஆளி விதைய நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க உடல் முழுக்கவே நன்மைகள கொடுக்கக்கூடியது தான். நாங்க முக்கியமான 2 தான் சொன்னேன். மித்தத இப்ப பார்க்கலாம். இது வந்து நரம்புக்கு மட்டும் கிடையாது. உங்களுடைய இதயத்த பாதுகாக்கிறதுக்கும், இதயத்த நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் இந்த ஆளி விதைகள் பயன்படுது. முக்கியமா கொலஸ்ட்ரால பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. கான்ஸ்டிபேஷன், அதாவது வயதானவர்களுக்கு வரக்கூடிய மலச்சிக்கல இத விரட்டுறதுக்கு இந்த ஆளி விதைகள் வந்து பயன்படுது. ஸோ நீங்க ஒரே கல்ல 3 மாங்கா அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ஆளி விதைய எடுக்கும் பொழுது உங்க கை, கால் வலி சரியாயிரும். மூட்டு வலி, நரம்புகள்ல அடைப்பு இது எல்லாமே சரியாயிரும். அடுத்து இதயம் சார்ந்த நோய்கள் வந்து உங்களுக்கு வராது. கொலஸ்ட்ரால் சரியாயிரும். மலச்சிக்கல் ப்ராப்ளம் சரியாயிரும். அதிகமா உடல் எடை அதிகமா இருக்கிறவங்களுக்கு வெயிட்ட கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கும் இது உதவி பண்ணும். முக்கியமா ஒரு என்ன குறிப்புனா, நீங்க இளமையா இருக்கணும் அப்படின்னாலும் நீங்க ஆளி விதைகள எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுடைய ஸ்கின்ன நல்லா க்ளோயிங்கா வச்சுக்கிறதுக்கு இந்த ஆளி விதைகள் பயன்படுது. அதனால தான் உலகம் முழுக்க இந்த ஒரு ஆளி விதைகள் வந்து பேசப்படுறாங்க. ஆளி விதைகளை வந்து எடுத்துக்கிட்டா, அதுவும் முக்கியமாக வயதானவர்கள் எடுத்துக்கிட்டா இன்னமும் இளமையா இருக்கலாம். அதாவது உடல் அளவிலும் சரி, மனதளவில் வெளித்தோற்றத்திலையும் சரி நல்ல ஒரு வேலையை செய்யக்கூடியது இந்த ஆளி விதைகள். இது ஒரு நல்ல ஃபங்க்ஷன் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்ல அற்புதங்களை வந்து கொடுக்குது. நம்ம முதல்ல ஒரு மீனாட்சி பாட்டியோட ஸ்டோரிய பார்த்தோம்ல. அந்த பாட்டி தினமுமே 1 டீஸ்பூன் ஆளி விதைய தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. 2 மாசம் தொடர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. 2 மாசத்துக்கு பிறகு அவங்களுடைய உடல்நிலையில மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. காலையில எழுந்திரிக்கும் பொழுது வலி எல்லாமே சூப்பரா குறைஞ்சிடுச்சாம். நடக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சாம். சுறுசுறுப்பு அவங்க உடல்ல அதிகமாயிருச்சாம். இது அவங்களே சொன்னது. இது மருந்து மட்டும் இல்லங்க. உணவு தான் உண்மையான மருந்தா செயல்படுது. ஸோ இது மருந்தால நடக்கக்கூடிய ஒரு மேஜிக் இல்ல. உண்மையான
உணவு. ஸோ இந்த உணவை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். நம்ம உடம்பு பலமாக இருக்க பெரிய செலவே தேவையில்லை. சின்ன சின்ன நல்ல உணவு பழக்கங்கள் இருந்தால் போதும். இந்த ஆளி விதை மாதிரியான இயற்கை உணவுகளை தினசரி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நரம்பு பலம் நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். மூட்டு வலியும் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அடுத்து ஒரு ஹெல்த் வீடியோஸ் உங்களை வந்து அடைய ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.